ஓம் அகதீசாய நமக. நம்ம வரலாறுக்குள்ளே அகத்திய பெருமான் புரிய வச்சுட்டாங்க உங்களுக்கு. அங்கங்கே அலைஞ்ச போது எந்த ஆற்றலும் கிடைக்கல, அமைதியாக எல்லாத்தையும் விட்டு அங்கங்கன்னு ஆர்ப்பாட்டத்தோடு அலைஞ்சதுனால வினை தான் பற்றுச்சு. இப்போ எல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு எல்லாம் வினை நிலைகள் தான், வேற்று மாற்று நிலைகள் தான் அப்படின்னு நினச்சி அமைதியாக உட்காரையில் அண்ட சராசரமும் ஒன்றுமே இல்லாத பிண்டத்துக்குள்ளே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுதார். நீ ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குது, இறைவன் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார், கைலாயத்தில் இருக்கார், அங்கே அது என்னது காசி கயாவில் இருக்கார், வடபகுதியிலலாம் இருக்கார், அங்கே ஒரு கோயில் இருக்குது, மரத்துக்கடியில் ஒரு கோயில் இருக்குது, புத்துக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னெல்லாம் அலைஞ்ச நிலைகள். அந்த கடல் வத்தையில் ஒரு கோயில் வெளியே தெரியும், அங்கே போய் கும்பிடணும், இங்கே போய் கும்பிடணும் அப்படின்னெல்லாம் அலைஞ்சு அங்கே ஒரு பேராற்றல் கொண்ட பெருங்கோயில் இருக்குது, பெரும் வளாகங்கள், பெரும் பொருள் செலவில் பூஜை நடக்கு. அப்படி இப்படியெல்லாம் அலைஞ்சதை விட்டையில் என்ன அங்கே கட்டடமும் சுவரும், அங்கே விற்கக்கூடிய பலகார வகைகளும், அங்கே இந்த ஊருக்கு அந்த ஊர் சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த ஊரோட அந்த இட்லி நைஸாக இருக்குது, வடை நைஸாக இருக்குது, அங்கே இப்படி சாப்பாடு ஓடுதாங்க, இங்கே அதை செய்தாங்க இதை செய்தாங்க, அங்கே இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே இப்படி இவ்வளோ உயரத்தில் சிலை இருக்குது, இவ்வளோ உயரத்தில் கோபுரம் இருக்குது, இப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா அவர் உனக்குள்ளே இருக்கார். உன்னை நீ இலக்கையில் அவரை நீ வாங்கிக்கிடலாம். நம்ம அமைதியாக உட்காந்து இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் என்கிற ஆணவம், அகங்காரம், நான் பெரியவன், எங்கிட்ட ரொம்ப இருக்குது, எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குது, ஏன்ட்ட அது இருக்குது இது இருக்குது, பிச்சைக்காரன் கூட தன்னை தாழ்த்தினதே கிடையாது. பிச்சைக்காரன் என்ன பிச்சைக்காரன்னா எது கேவலமாக பேசலை, நம்ம எல்லாம் பிச்சைக்காரங்க தான். இறைவன் போட்ட பிச்சையை அது மாறி மாறி சித்த சபையில் சொல்லுது. இறைவன் தான் நமக்கு பிச்சை 24 மணி நேரம் போட்டு, பிரபஞ்சம்தான், பஞ்சபூதங்கள் தான் நமக்கு எந்த விதமான எதிர்நிலைகளும் இல்லாமல் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. உறக்கத்தில் கொடுக்கு, கருவில் இருந்து கடைசி வரைக்கும் பஞ்சபூதங்கள் கடைசியில் நம்ம தேகத்தை அழிக்கிறதுக்கு கூட பஞ்சபூதங்களோட துணை இல்லைன்னா தேகம் என்ன ஆகும்? பஞ்சபூதங்களில் கலக்கலைன்னா எங்கேயும் ஆள் எவனும் இருக்க மாட்டான். பூதங்கள் தான் அதையும் அப்போ பஞ்சபூதங்கள் தான் அதையும் சாப்பிட வேண்டியது இருக்குது. காற்றா நீரா நெருப்பா எல்லா விஷயம் மண்ணாக இருந்து அதான் ஏதோ ஒன்று பூதம்தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா உனைய என்ன செய்வாங்க நம்மளை? பஞ்சபூதங்கள் கை கொடுக்கலைன்னா எரியக்கூட எரியாது, மக்கக்கூட மக்காது, மண் இல்லைன்னா, நீர் இல்லைன்னா சுத்தம் பண்ண முடியாது. இப்படி நிலைகள்லாம் இருக்கும்போது நான் அப்படிங்கிற நிலை நம்மள்கிட்ட ஏனோ அது அறியா புரியா, அது ஒரு முட்டாத்தானமான மூடத்தானமான செயல், மெய்ய உணராத ஒரு நிலை. அதாவது இந்த அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி பொய்யான தேகத்திற்கு மெய்யென்ற பேரா அப்படின்னு முதல்ல பார்க்கையில், இளமையில் பார்க்கையில் அங்கே அவயங்கள் நல்ல செழுமையாக செம்மையாக அப்படி சுருக்கம் இல்லாமல் தொட்டு பார்த்துக்கிட்டு அலையக்கூடிய தேகம், நாள்பட என்ன எல்லாரும் பார்த்து வியந்த தேகமானது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும் கழுதைக்குட்டியாக இருக்கட்டும் எந்த குட்டியாக இருக்கட்டும், பார்க்கையில் அழகாக தெரியும், அற்புதமாக தெரியும். தன்னைத்தானே அதை பாராட்டி போடுறத குதியாலும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது அடுத்தவங்க இடர் கொடுத்து, இன்னல் கொடுத்து, துன்பம் கொடுத்து, துயர் கொடுத்து, ஏன்னா அழகுன்னு வரதெல்லாம் ஆபத்துன்னு முடியக்கூடிய நிலை. அது எல்லா ஒரு உஸ்பிராணியாக இருந்தாலும் கூட எல்லா நிலைகளும் சில ஜீவராசிகள் தெரிஞ்சிடும். பளபளப்பாக இருக்குன்னா இது ஆபத்து அப்படின்ட்டு போக மாட்டாங்க. சில இது ஆபத்தா, இது ஆபத்து இல்லையானா கூட விளையாண்டு அது மகிழ்ச்சி அடைஞ்சு திளைத்து கடைசியில் தன்னை உணராது, தான் பிரபஞ்சத்தில் இருந்து வந்திருக்கோன்னு உணராது, கடைசியில் சுருக்கங்கள் விழும்போது கூட உணர மாட்டேங்க. அதுக்குள்ளேயும் நான் இருந்து அகம்பாவம் அக்கிரமம் ஆணவம், நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருக்கையிலெல்லாம் இப்படி தான் நடப்போம், காலை வச்சு நடக்க மாட்டோம், நாங்கள் தலைகீழ் நடப்போம் அப்படின்லாம் சொன்ன ஆட்கள்லாம் இருக்குது. நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் வேறு மாதிரி அப்படின்லாம் சொன்ன ஆட்கள் நம்ம வாழும் காலங்களே நம்ம பார்க்கோம். அங்கங்கே போகையில் கடும் புழுதான் இருக்காங்க. அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு தன்னை உயர்த்தி
கட்டில் வடக்க கூடையில் கூட அந்த அகம்பாவம் அடங்காது. இறைவன் கொடுத்த நிலை தான் இந்த நிலை அப்படிங்கிறது அடங்காது. அதுக்குள்ளே இறைவனை உணர்ந்துக்கோங்க அப்படின்னு தான் சித்த சபையில் சொல்லுது. உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பொய்க்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய, என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோ. எளிமையாக சொல்லுதோம் சித்த சபையில். கருவில் இருந்து உருவாகலன்னு சொல்லுதோம். கருவில் இருந்து இறைவன் தான் பிச்சை போடுதான்னு சொல்லுதோம். எல்லாமே யாசிக்கக்கூடிய நிலையில் தான் எல்லாரும் அமர்ந்திருக்கும். பிச்சைக்காரங்க கூட தன்னை வந்து தாழ்த்தினது கிடையாதுன்னு சொல்லுவோம். எல்லாரும் பிச்சைக்காரங்களுக்குள்ளே சொல்லி தான் இந்த நிலைக்குள்ளே போச்சு. அவன் ஒரு படியில் உட்காந்துருந்தா, ஒரு கோயிலோட படியில், ஒரு ஆலயத்தோட படியில், இல்லாட்டி ஒரு ஆத்தாங்கரையில், ஒரு கிணத்து மேட்டில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருந்தால் அந்த இடம் ஏன் இடம்னு சொல்லுவான். வேறு யாராச்சும் உட்காந்துட்டா கோவம் வந்துடும். ஒரு ட்ரெஸ்ஸை கூட குளிக்கிற இடத்துல போய் அவன் இடத்துல போட்டால் தூக்கி தூர போட்டுருவான். என்ன அவனை பட்டா சிட்டா எதுவும் அடங்கல் எதுவும் வச்சுருக்கானா? எதுவும் கிடையாது. யாருக்குள்ள இடமோ எவனுக்குள்ள இடமோ என்னமோ தெரியாது. இன்னொன்று தட்டுன்னு ஒன்று வச்சுருப்பான், பாத்திரம்னு வச்சுருப்பான், உடைன்னு ஒன்று வச்சுருப்பான். அரைத்தட்டு தான் இருக்கும். சாப்பாடு போட்டால் கீழே ஓடி ஒளியிரும். ஒரு கைட்டு பொத்திட்டு வாங்கி குடிக்கக்கூடிய விஷயங்கள் அதை புதையல் மாதிரி வச்சுருப்பான் அவன். அது எங்கே காணோன்னா அவனுக்கு தூக்கமே வராது. திருப்பி கையில் எடுத்தால் தான் தூக்கம் வரும். அவனை பார்த்து சிரிக்கிறவங்க நம்ம எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டோங்க? உனக்குள்ளது ஒன்றும் இல்லைடா, நீயும் பிச்சைக்காரங்களாம். பட்டா சிட்டா அடங்கல் நீ வச்சுருந்தாலும் எல்லாம் பஞ்சபூதங்கள் பார்த்து ஒரு ஆட்டம் ஆட்டுச்சுன்னா அவன் பட்டா சிட்டா அடங்கல்லாம் ஒன்றுக்கு ஆகாது. நீ கெட்டியிருக்குது ஒன்றுக்கு ஆகாது. மொத்தத்தில் ஒரு ஆட்டம் போட்டால் உன்னோடைய பஞ்சபூதங்களே உனக்கே சொன்னோடியாக்காம போகுது இல்லை? என்ன நம்ம கண்ட்ரோலை மீறி போயெல்லாம் ஒன்றுக்கு வருது நிற்கா? எத்தனை மாத்திரை ஓட்டாலும் நிற்கா? 2 இது வர்றது நிற்கா? புட்டிங்கி போச்சுல்ல. இப்போ கந்தவேல் பகிர்ந்த பிறகு எல்லாத்துக்கும் வகுத்த கலைக்கு புட்டிங்கி போச்சுல்ல. சொன்னோடி கேட்டதா? கேட்கல. அது மாதிரி நம்ம சொன்னால் நம்மளே கேட்க மாட்டாங்கல்ல, எப்படி பிரபஞ்சம் கேட்கும்? அதனால் நம்மகிட்ட இருந்து நம்மளை தூக்கி தூர வைக்கல எல்லாம் கேட்கும். சித்தர்கள் சொன்னால் கேட்கல. சாப்பாடு இல்லாமல் வாழலாம், அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம், அப்போ வாழ்ந்து வாருன்னு நம்மகிட்ட வந்துடுவாங்க. சாப்பாடு இல்லாமல் வாழலாம், நீர் இல்லாமல் வாழலாம், எல்லாம் பஞ்சபூதங்கள் உள்ள கிரகிக்கக்கூடிய ஆற்றல் சித்தர்கள் வகுத்து சொல்லியிருக்காங்க. அது பெரிய சயின்ஸு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் நானை சொல்லி வச்சுப்பார். எம்டியாக இருக்கையில் பிரபஞ்சம் வந்து உட்காரக்கூடியதுக்கு சபை ஒரு எடுத்துக்காட்டுன்னு அகத்திய பெருமான்னு சொல்லுவார். அமைதியாக இருங்க, எல்லாம் கடந்து போகும், எல்லா விஷயங்களும் கடந்து போகும். எல்லாம் செஞ்ச நிலைகள் வினை நிலைகளாக வந்து அங்கே இங்கே இருக்குது. பொண்ணும் கிடைக்காம, மாப்பிள்ளை கிடைக்காம, கடன் அடபடாமல், தொழில் விருத்தி அடையாமல், எல்லா நிலைகளும், எல்லா நோய் நொடி எல்லாமே நம்ம சென்ற ஜென்மங்களில் உள்ள நிலைகள். சபையில் வந்து ஒன்றைய மறந்துரு, 4 விஷயத்தை தூர போற்று. அதான் சரணாகதின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுது. என்னால் முடியாது, எல்லாம் இறைவனேன்னு வரையில் கணங்கள் பார்த்துக்கிடும். அப்போ நம்ம சபை என்ன சொல்லுது? யுகம் மாற்றத்துக்கு பாடுபடுன்னு இங்கே பரிகாரமாக சொல்லுது. வேறு இடங்களில் வேணால் 30,000 40,000 50,000 முன்னாடி சபைக்கு வந்தாலும் அந்த நிலை தான் இருந்தது. என்ன அதை செய்ய சொல்லுவாங்க. இப்போ வந்து இறை தொண்டு பொண்ணை சொல்லுவாங்க. அந்த தொண்டை அகத்திய பெருமான் வரவில் வைப்பார். 4 பேரை சபைக்கு கூட்டு கொண்டாந்து விட்டுருக்கான். 4 இடத்துல இவன் பேசினதெல்லாம் இங்கே வரவில் வச்சுருவாங்க. நீங்கள் எங்கே பேசினாலும் சரி, உறக்கத்தில் பேசினாலும் சரி, ஆள் இருக்கிற மாதிரி கனவுல பேசினாலும் கூட இங்கே வரவில் எழுதிடுவாங்க சித்த சபையில். அப்போ வந்து சிவபெருமான்கிட்ட சிவப்பிரபஞ்சத்தினது அகத்திய பெருமான் சொல்லுதார்ல, அகத்திய பெருமான் பேசினாலும் கூட கணங்கள் பிடிச்சி கீழே இறங்கினா மேலே இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. சித்தசபை சீடர்களுக்கு தெரியும், இறைநூல் சூட்சமத்துக்குள்ளே அது இருக்குது. அதனால் நீங்கள் கனவில் சொன்னால் கூட இங்கே வந்து சிவசபையில் புண்ணியமாக, நினைவில் உள்ளதும் புண்ணியமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு தான் சரணாகதி. சரணாகதி இருக்கிற சிவசபை நினப்பு தான் வரும். சிவசபை நினப்புன்னா இறைவனோட நினைப்பு, இறை சிந்தை. உங்களை போய் அங்கே போய் தொண்டு ஒன்றுங்க புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு. ஏன்னா பாவ நிலைகள்னால தான் நமக்கு சில இழப்புக்கள், சில இடையூறுகள், சில துன்பங்கள், துயரங்கள், சில நிம்மதியிட்ட இல்லா தன்மைகள், எத்தனை தடவை ஏறி ஏறி பார்த்தாலும் அது வந்து ஈடேறாத நிலைகள். எல்லாத்துக்குள்ளும் என்ன இருக்குன்னா நான்கத அகம்பாவம், ஆணவம், அக்ரவம், என்னை மீறி எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை. அழுகி போகக்கூடிய உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய வேற்று மாற்று நிலைகளெல்லாம் சொல்லி மாளாது. ஒன்றுமே எல்லாம் இருக்கிற ஆட்கள் அமைதியாக இருக்கும். எதுவுமே இல்லாத விஷயங்களை வச்சுட்டு போடுற ஆட்டங்கள்,
அவங்க தெரியாமல் தலகால் தெரியாத ஆட்டங்கள் ஆடி உண்மையை உணராமல் போயிடாதங்க. உங்களோட பிள்ளைகள் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, வாரிசு நிலைகள் இருக்குது. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் அகம்பாவத்தை அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் என்ன, அதான் அகம்பாவம்னு சொல்லப்படுது. பிரித்து தமிழ் வார்த்தைகள் அற்புதமான நிலைகள் வரும். ஏன்னா அகத்திய பெருமான் வடிவடித்த, முருகப்பெருமான் வடிவமைச்ச, ஒளவை வடிவமைச்ச அற்புதமான இலக்கண நிலைகள். தமிழில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதான் எல்லாம் தமிழை ரொம்ப நேசிக்காங்க. அகத்தியர் உள்பட, திருமுருகன் உள்பட, ஒளவை உள்பட. அந்த அகத்துக்குள்ளே இருக்கிற பாவ நிலைகளை போக்கிட்டு அகத்தை சுத்தமாக வைக்கும்போது அது அகத்தியர் அகமாக உட்கார்ந்துருவார். அவர் உட்கார்ல அண்ட சிவசபை மாதிரி அண்ட நாயகன் உட்கார்ந்து நீங்கள் தான் சிவம் அப்படிங்கிறத உணர வச்சுருவாங்க. நம்ம தான் சிவம், நமக்குள்ளே தான் சிவம். சிவம் எங்கேயும் இல்லை, அங்கே அலைய வேண்டாம், இங்கே அலைய வேண்டாம், அந்த ஆலய நிலைகளுக்கெல்லாம் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சிவத்தை பார்த்துடலான்னா உன்னை மண் அகல் விளக்கில், அதுவும் வேறு விளக்கில் ஏற்ற சொல்லலை, எளிமையாக இருக்கணும். சபைங்கிறதுக்கெலாம் மண் அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு பிரம்மமூர்த்த வேலையில் சிவசபை ஆற்றலை வாங்கிறதுக்கு அகத்தியத்தோட பேரையும் சிவமகா வாழைத்த நாமத்தை மட்டும் சொல்லு. முடிஞ்சால் சிவசபையில் ஒட்டுமொத்த சிவசபை போற்றின்னு சொல்லிடு. இது 3 தான் இங்கே உள்ள வேத வாக்கு. சொல்லி வரையில் உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழும். அதுதான் மாறி மாறி வருது. நீங்கள் வழி பட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 நிலை காணாமல் போயிடும். சபையால் எல்லாம் முடியுதுங்கில அங்கே நான் காலி ஆகும். அப்போ சிவசபையோட பிரபஞ்ச ஆற்றல் அதிகாலையிலே உங்களுக்குள்ளே பகிரப்படும். பகிரையில் உங்களுக்குள்ள இறை நிலை வளரையில் என்னாகும், வேற்று மாற்று நிலைகள்லாம் உங்கள் இல்லத்தை விட்டு வெளியில் ஓட ஆரம்பிக்கும். நிம்மதி பெருக்கெடுக்கும். நிறைந்த ஆனந்த நிலைகள், அமைதி நிலைகள். அதான் சிவசபையில் பூஜை பண்ணும்போது சிவசபை ஆற்றலோட பூஜை பண்ணக்கூடிய இல்லங்களில் நறுமணங்கள் கமழுது, விபூதி வாடை அடிக்கி, மேலதாள வாத்தியங்களோட சத்தங்கள், சங்குநாத ஒளிகளெல்லாம் கேட்கறதுக்கு உண்டான நிலைகள். உங்களுக்குள்ள விஷயங்கள் என்னால் முடியாது, இறைவா அங்கே இருக்க, சித்த சபையில் இருக்க, சிவ பிரபஞ்சத்தில் இருக்க அப்படிங்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை ஆற்றல் வெளியே வருது. வேற்று மாற்று ஆற்றல்களெல்லாம் சிவசபை ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அது என்ன செய்யணும்னா 11,000 யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியத்தை, சரி இவன் சிவசபையை வணங்கி நிற்கான், இவன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவான், 4 பேருக்கு சொல்லுவான்னு இங்கே சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்போ கேட்பாங்க சிவபெருமான்ட்ட, அகத்திய பெருமான் கேட்பார், கொடுக்கவா அப்படின்ன உடனே சரி கொடு அப்படின்ன உடனே இங்கேருந்து புண்ணியத்தை அள்ளி கொடுப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வு நடக்கு. காணா குறைக்கு 11,000 யுகமாக நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணியம். அது ஊர்க்காரங்க சேர்த்து வச்ச புண்ணியம். உலகத்தில் உள்ள வாழ்ந்து முடிஞ்சவங்க, வாழ்ந்துக்கிட்டு சிரஞ்சீவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்த வச்ச புண்ணியங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய கிடங்கத்தான் 11,000 யுகன் தவன் சொல்லுதாங்க. அதுக்குள்ளே உயர் சூட்சமாக இருக்குது, அது நமக்கு தெரியாது. அதில் இருந்து பகிரப்படையில் நவக்கிரகங்கள் தள்ளி நின்றுது. சரணடைஞ்சவங்கள நவக்கிரகங்கள் தள்ளி நின்றுது. பஞ்சபூதங்கள் அனுகிரகங்கள் கொடுக்கு. கோமாதா பூஜையில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருது. ஒரு ஜென்மம் இல்லை, 2 ஜென்மம் இல்லை, எண்ணற்ற ஜென்மங்களில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள்லாம் நிற்கி அதை எடுத்துட்டு தெரியாமல் செஞ்ச பாவ நிலைகளை அது ஏதோ ஒரு கணக்கு, பெரிய கணக்கு, அதை பிரபஞ்சத்தில் கலக்க வச்சு படிப்படியாக உங்கள் நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய நிகழ்வு அற்புதமாக சபையில் நடக்கு. அப்படிங்கிறது தான் மாறி 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 இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி இறையாக அமர்ந்திருக்கின்ற சபையில் வர்றவங்களையும் இறையாக அமர வைக்கின்ற அற்புதமான பயணத்தை சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமானும் 18 சித்தர்கள்னு சொல்லக்கூடிய 9 கோடி சித்தர்களும் கூட இருந்து அற்புதமாக பணியாற்றி உறங்காத நிலையில் உறங்காமல் இருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சமாக நூலுங்கதை. அது ஒரு பொக்கிஷம், கருவி, அது ஒரு ஆயுதம்னு சொல்லப்படுது. அதன் மூலமாக அற்புதமாக பணியாற்றி வராங்க. அந்த ஆயுதத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது இப்போ சித்த சபை. அதுக்கு இன்றைக்கி கூட திருமுருகப்பெருமான் அதிகாலையில் சொன்ன ஆசியில் சொல்லியிருக்காரு. அழகாக சபையோட இணைஞ்சி இணைக்கிணையாக துணைக்கு துணையாக எளிமையாக ஆனந்தமாக இங்கே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லாம் இங்கே ஏதாச்சும் டென்ஷனான விஷயங்களை யாருக்கு சொல்லித்தரோமா? கிடையாது. சிரிச்சுக்கிட்டே இருங்க, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. தான் இங்கே வேத வாக்கா சொல்லப்படுது. ஆனால் நானை மட்டும் தூர வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை. இங்கே நானை தூக்கி தூர இடைஞ்சிச்சு
அகத்திய பெருமான் உள்ளே போய் உட்காந்துருவார். நீ நானை போட்டு வா, நானா இதை நானு நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் சபையில்ன்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்று, வேறு கேள்விகள் இருக்கா அகத்திய பெருமான்கிட்ட? ஞான சம்பந்தப்பட்ட உயர் வினாக்கள் இருந்தால் வாங்க யாராச்சும்.